தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் வெள்ளை பாண்டியன் அவர்கள், ரைட் ஃப்ரம் ராமநாதபுரம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். என்ன ஆச்சு சென்ட்ரல்ல? நீங்க என்ன சொன்னீங்க? மோடி வந்து 400 சீட்டு நிச்சயமா வாங்குவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி கூட வாங்க முடியலையே, என்ன ஆச்சு? எங்க கடைசியில வந்து கவுத்து விட்டாங்க பாத்தீங்களா? எம்பியை தவிர வந்து யூபி, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஒன் சைடடா போயிடுச்சு. இன்னைக்கு வந்து கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து மோடி வந்து சந்திரபாபு நாயுடு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது, இல்லாட்டா நிதிஷ்குமார் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு சைடை பிடிச்சி இழுக்கிறாங்களே மோடிய. இப்படி கண்டிப்பா கண்டிப்பா. பாக்குறீங்க? அது இல்ல, அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கடந்த 10 ஆண்டு சாதனை ஆட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், ம். மத்திய பாஜக அரசு வந்து ம். இந்திய அளவில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும், அம்பானிகளுக்கும், அதானிகளுக்கும், பெரும் முதலாளிகளுக்கும் ஒரு அரசாக ம். இருந்தது என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். நீங்கள் ஒரு ஏர்போர்ட்டை அரசாங்கம் நிர்வகிக்க முடியவில்லை என்றால் அதானியிடம் ஒப்படைத்து விடுவது. ம். நீங்கள் ஒரு துறைமுகத்தை உங்களால் நிர்வகிக்க முடியவில்லை என்றால் அம்பானியிடம் ஒப்படைத்து விடுவது. ம். உங்களுக்கு வந்து ஒரு டெல்லியில உங்களுக்கு ஒரு ஏரியா பிடிக்கல, நீங்க ஒரு புது தொழில் கட்டுறீங்க, அங்க யார் இடத்துல பண்றா? அரவிந்த் கெஜ்ரிவால். தூக்கி உள்ள ஓடு, அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள லாக் அப்படின்றது. ம். நீங்க மத்திய பிரதேசத்துல பட் டெல்லியில சிவசேனா வந்து தலைமை. 7/7 இல்ல. டெல்லியில வந்து 7/7. நீங்க எம்பியில வந்து 7 கம்ப்ளீட்டா வந்து நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? தொடச்சிருக்காங்க. நீங்க டெல்லியில எப்படி ஜெயிச்சீங்க? நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால தூக்கி உள்ள ஓட்டீங்க. ம். அவரால் எதுவும் பேச முடியல. அவர் கடைசியில லாக்அப் உள்ள அவர் உள்ள 10 நாள் வச்சிருக்கீங்க. 15 நாள் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. பிரச்சாரம் பண்ணும் ஒன்னும். பிரச்சாரம் பண்ணாரு. ம். அரவிந்த் கெஜ்ரிவால் மேல அந்த டெல்லி மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு. ம். அவர் மீது அவர் ஒரு ஊழல ஒழிப்புன்னு சொல்லி வந்தாரு. ஆனா அவரால ஒரு நிலையான ஆட்சி கொடுக்க முடியல. மக்களுக்கு ஒரு எதிர்ப்பு. அதனால இந்த வட்டம் மாற்றம், முன்னேற்ற மாதிரி பிஜேபிக்கு மொத்தமா அடிச்சிட்டாங்க. 7க்கு 7 பிஜேபி வின் பண்ணிருச்சு. ம். ஓகே. இது போக மத்திய பிரதேச நீங்க எடுத்துக்கோங்க. ம். சிவசேனா மகாராஷ்டிராவில சிவசேனா ஆட்சியில் இருந்தாங்க. ஏகநாத் சிண்டேங்கிற ஒரு சாதாரண ஆளை வந்து நீங்க முதலமைச்சரா பிஜேபி உருவாக்கி அந்த ம். சிவசேனாவை ரெண்டா உடைச்சீங்க. ம். இதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசியல் கட்சியில இரண்டாக உடைத்தீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவை 5ஆக உடைத்தீர்கள். மற்ற மாநிலத்துல 2ஆ தான் உடைச்சீங்க. தமிழ்நாட்டுல அதிமுக 5 பிரிவு. ம். அது என்ன சொல்றது, 5 பிரிவு ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்கு. அப்ப ம். மாநில கட்சிகள் எல்லாம் சூறையாடினது விளைவுதான் ம். உங்களுக்கான ஒரு பின்னடைவு. இது போக ஜிஎஸ்டி நீங்க வரி, நீங்க பிஜேபியோட பல்வேறு பயங்கரமான சப்போர்ட்டர் ஆச்சே. நீங்களே இப்படி பேசுறது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்க வந்து பிஜேபி பிஜேபியோட. உயிரையே கொடுப்பேன்ற அளவுக்கு என்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி மேல ஒரு கோபத்துல கொந்தளிக்கிறீங்களே, என்னாச்சு? இல்ல, பிஜேபியோட ஆதரவாளர் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ம். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு இது சலுகைலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ் வாழ்க, தமிழ் போன்ற ஒரு மொழியை நான் எங்கும் பார்த்தது கிடையாது, தமிழ் போன்ற ஒரு இலக்கியம் கிடையாது, நான் திருக்குறளை உலக மொழியில மொழிபெயர்த்துக்கிறேன்னு சொல்றீங்க. நான் ம். வரவேற்கிறேன். ம். இந்த தமிழ் வாழ்குங்கிறத தமிழ்நாட்டுல எம்பி எலெக்ஷன் முடிஞ்சும் ம். நீங்க எல்லா மாநிலத்திலும் தமிழ் வாழ்கன்னு சொல்ல வேண்டும்ல? நீங்க ஏன் சொல்லல? ஒடிசாவில போய் என்ன பேசுனீங்க? ஒடிசாவினுடைய பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழகத்தில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் திருடர்கள் கையில் இருக்கிறதுன்னு சொல்லி ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தினுடைய ஒரு முக்கிய தலைவராகவும் ஒரு மூத்த ஐஏஎஸ் தலைவராகவும் அந்த மாநிலத்திலேயே கடந்த 20-25 ஆண்டுகளாக அரசு பணியில் இருந்து இன்று நவீன் பட்நாயக் அவருக்கு ஒரு வலதுகரமாக இருக்கக்கூடிய வி பாண்டியன் அவர்களை நேரடியாக தாக்கிறீர்கள். ம். தமிழர்கள் வந்து ஒடிசாவில் ஆட்சி செய்யலாமா? இங்கு ஒரிய மக்கள் மட்டும்தான், ஒடிசா மக்கள் மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். ஒரு தமிழரை நீங்கள் எப்படி வர விடுவீர்கள் என்று பிரச்சாரம் செய்தீர்கள். ம். அது ஒரு அதிருப்தி அல்லவா? நீங்க கல்கத்தாவில் போய்கிட்டு அங்க நேதாஜியினுடைய ரகசியங்கள்லாம் நான் ஒப்படைத்து விடுகின்றேன் என்று சொல்லி நேதாஜியினுடைய அண்ணன் மகன் சந்திரகுமார் போஸ் அவர்களை உங்கள் கட்சியில் இணைத்தீர்கள். இன்று அவர் பிஜேபியில் இருக்கிறாரா? இன்னைக்கு அவர் ஃபாரூக் பிளாக் போயிட்டார். ஏன் போனார்? உங்களை நம்பி ஒரு நேதாஜியினுடைய வாரிசு உங்களை நம்பி வந்தார்.
நீங்க அவருக்கு என்ன மரியாதை செய்தீங்க? அட்லீஸ்ட் அவர் போன தேர்தலில் தோத்தாரு, ஒரு கவர்னர் பதவியாவது அவர் கொடுத்திருக்கலாம், கொடுக்கலையே. தமிழ்நாட்டில் தோல்வி அடைந்த 3 பேத்துக்கு கவர்னர் பதவி கொடுக்குறீங்க. ஒரு நேதாஜியினுடைய வாரிசுக்கு நீங்கள் ஏன் கவர்னர் பதவி கொடுக்கவில்லை? இல்ல அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவியாவது கொடுத்திருக்கலாம், ஒரு மரியாதைக்காண்டி. தமிழ்நாட்டுல நீங்க பார்த்திருக்கலாம், கடந்த தேர்தல்களில் யாராவது தோல்வியிட்டா ஒரு கவர்னர் பதவி. தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்தாங்க, சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர், எல் கணேசன் அவருக்கு கவர்னர். 3 கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையாங்க? சொல்லுங்க. ஏன் நீங்க சுபாஷ் சந்திர போஸ் குடும்பத்தை மதிக்கவில்லை, இல்ல இந்த நாட்டிற்கான தியாகத்தை சிந்தி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சா நல்லது தானங்க. நீங்க இன்ஃபேக்ட் நீங்க பாராட்டணும், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கீங்க, கொடுத்து இந்த மக்கள் உங்களை ஏத்துக்கிறலையே. நீங்க பதவியை கொடுத்தாலும் உள்ள வந்துடலாம்னு பாக்கீங்க. 2 விஷயம் சார், நீங்க என்ன சலுகை கொடுத்தாலும் சரி, தேவேந்திர குல வேளாளர் சொல்ற அரசாணை விலகினீர்கள், அந்த மக்கள் பிஜேபிக்கு முழுமையாக வாக்களித்தார்களா? சொல்லுங்க. வாக்களிக்கல அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? தேவேந்திர குல வேளாளர் வந்து வாக்களிக்கல. சரி, ஓகே. அவங்க என்ன பண்ணா, பிஜேபி சாரோ ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினா ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தால் அந்த கட்சிக்கு செய்யக்கூடிய, அரசுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்க ஒரு வேட்பாளர், இவர் வந்து மறவர் வேட்பாளர், அவர் வந்து நாயுடு வேட்பாளர், அவர் செட்டியார் வேட்பாளர், அவர் கவுண்டரு அப்படின்னு ஜாதி பார்த்தீங்கன்னா நீங்க எப்படி ஓட்டு போட முடியாது. அதே மாதிரி பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் பரவலாக பல்வேறு மாநிலங்களில் மாநில என்ன சொல்றது சுயாட்சி, அந்த மாநிலத்துடைய ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி நினைத்தது, அந்த ஆட்சி அதிகாரத்தில் புகுந்து விளையாண்டது, பல்வேறு அரசியல் தலைவர்களை சூறையாடினார்கள். இது போல ராகுல் காந்தியையும் கடுமையாக தாக்கி பேசினார்கள். கடுமையா தாக்கி தானே பேசணும், வேற என்ன? நீங்க வந்து அப்போ வந்து சாஃப்டாவா ஹேண்டில் பண்ண முடியும் ராகுல் காந்தியை? ராகுல் காந்தி எப்படி தாக்கணுமோ அப்படிதான் தாக்குனாங்க. ஆனா தொடர்ந்து மத்திய அரசு மீது பல்வேறு மாநிலங்களில் தொடர்ந்து அதிருப்தி தான் இன்று காங்கிரஸ் அதிக அளவில் வெல்ல முடிந்தது. இருந்தாலும் இது காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு தான். ஒரு எத்தனை கட்சியை நீங்க கூட்டணி, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சியும் கூட்டணி சேர்த்தாச்சு, இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டணியை சேர்த்தாச்சு. பிரதமர் அவர்கள் நீங்க இந்தியாண்டா அப்ப நான் சொல்லி அவரு பாரத் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிட்டாரு. நான் இந்தியா இல்லப்பா, நான் பாரத் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய பேரையே மாத்திட்டாரு. அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா அதிக அளவில் ஜெயிச்சு இன்னைக்கு வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்து இந்தியாவில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பதவி ஏற்க இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சாதனை! நீங்க பல பேர் உங்களை வந்து கள்ள விட்டு எறிகிறான், ஆனா அதையெல்லாம் நீங்க முறியடிச்சு மீண்டும் செய்யிச்சு அரியணையில உட்கார்றீங்கன்னா உங்களை மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அப்படியும் பேசுறீங்க நீங்க வந்து, அவங்க பாஜக அந்த அளவுக்கு குறையும் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், குறையவும் சுட்டி காமிக்கிறேன். அந்த பாரதிய ஜனதாவோட குறையும் சொல்லணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நிறையவும் சொல்லணும். நம்ம குறைய மட்டும் சொன்னோம் வைங்க, ஒரு அரசு மீது வீண்படி சுமத்துவதற்கு அர்த்தம். இன்று விவசாயிகளுக்கு வந்து 2000 ரூபாய் கிசான் திட்டத்துல கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை விவசாயிகளுக்கு வந்து பயன்படுறாங்க. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த விவசாய கடன்லாம் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. எப்ப தள்ளுபடி சொல்லி விவசாயிகள் போன் பண்ணி கேட்கிறாங்க. இ சேவை மையத்துக்கு போன் பண்ணி கேட்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியான்னு மோடி கொண்டு வந்தாரு. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா நல்ல பயனடைய திட்டம். நீங்க பெட்ரோல் பல்லுக்கு போனாலும் கியூஆர் கோட போட்டு போயிட்டே இருக்கலாம், பணமே கையில தேவையில்லை, செல்போனை காமிச்சா போயிட்டே இருக்கலாம். ஒரு நல்ல திட்டம். பல்வேறு திட்டங்கள் வந்து வரவேற்கின்றோம். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களிடம் போய் சேர்ந்து விட்டது. அந்த சேர்ந்ததுதான் இவருக்கு ஒரு சாதனை. இருந்தாலும் மாநில அரசு கட்சிகளை, அந்த அரசியல் கட்சிகளை கொஞ்சம் சூறையாடாமல் அவர்கள் அப்படி மேம்போக்கா அப்படி தட்டி கொடுத்தே கொண்டு போனீங்கன்னு வைங்க, நீங்க இன்னும் அதிகமா ஜெயிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டில எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கியதன் விளைவு, அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு, அண்ணாமலை பேசுனது தப்பு. அண்ணாமலை வந்து சார், இப்ப நாங்க நினைச்சோம் சரி அண்ணாமலை எல்லாம் பேசுறாரு ஜெயிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்க பிஜேபி தோக்கணும்னு சொல்லினேன், நாங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தோம்,
பிஜேபி தோத்துருச்சு, எங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல வேலுமணி என்ன சொல்றாரு, நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி போட்டுதான் 35 தொகுதி ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. அத வந்து தமிழிசை வரவேற்கிறார். நான் சொல்றேன், தமிழ்நாட்டிலே 10 பைசா பணம் கொடுக்காமல் தமிழ்நாட்டில அதிக அளவில் 2வது இடம் 3வது இடம் பிடித்தவர்கள் நாம் தமிழர் கட்சி. இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்து 7 இடங்கள்ல டெபாசிட் காலி. ஆமா, 7 இடங்கள்ல 24 இடங்கள்ல வந்து 3வது இடம் 4வது இடமா போயிடுச்சு. நீங்க என்ன கட்சி வச்சிருக்கீங்க? தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு பூத்துல அதிமுகவுக்கு 0 ஓட்டு, 0 ஓட்டு. இப்ப எங்க ஊர் எடுத்துக்கங்க, எங்க ஊர்ல வந்து மெஜாரிட்டி அதிமுக இருப்பாங்க, திமுக இருப்பாங்க, அதிகமா ஓட்டு விழுகும். எங்க ஊர்ல ஒரே ஒரு குடும்பத்து ஓட்டு தான் விழுந்திருக்கு, 5 ஓட்டு அதிமுகவுக்கு. நாம் தமிழருக்கு 4 ஓட்டு. அப்ப நீங்க இப்ப இதே நிலவரம் போச்சுன்னு வைங்க, அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 234 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில் நாம் தமிழர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெறும், இது உறுதி. கூட்டணி இல்லாம ஜெயிச்சிடும். மக்கள் வந்து அவங்களை ஏத்துக்கிட்டாங்க. பிரச்சார உக்தி. ஆனா வந்து நீங்க வந்து இப்படி சொல்றீங்க, ஆனா அதிமுகவோட ஓட்டு பலம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு தெரியுமா? 21% வந்துட்டாங்க. திமுகவோட ஓட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மியாயிருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது ஒரு சைட்ல இருந்து திமுகவோட ஓட்டு வந்து சார், திமுக ஓட்டு வந்து இப்ப சரியறதுக்கு என்ன காரணம்னா போதை பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு. கஞ்சா, போதைப் பொருள் எல்லாமே அதிகமாயிருச்சு. அதனால இன்னும் சரி, திமுக கூட்டணியில இப்ப இத்தனை கட்சி கூட்டணி இருக்காங்கல்ல, வடதுசாரி இடதுசாரி திருமாவளவன் எல்லாரும், இதே கூட்டணி சட்டமன்ற தேர்தல் வரை நிலைத்து நிற்குமா சொல்லுங்க? அது கஷ்டம். சட்டமன்ற தேர்தல் வரை அந்த கூட்டணி இருக்காது, ஏதாவது உடங்கி ஆமா, கருத்து வேறுபாடு போகும். இதுல இருக்கிற சில பேர் என்ன பண்ணலாம், பதவி ஆசைக்காண்டி அப்படியே பிஜேபி பக்கம் கூட போலாம், கம்யூனிஸ்ட் போக மாட்டாங்க. திமுக சில இருக்கக்கூடிய, என்னடா போன முறமும் நம்ம எம்பி ஆனா அமைச்சராக முடியல, இந்த முறையும் எம்பி ஆயிருக்கான் அமைச்சராக முடியல அப்படின்னு ஒரு மன ஆதங்கம் வந்து இருக்கும். எல்லாருக்கும் ஒரு குமுறல் இருக்கு. ஏன்னா 10 வருஷம் ஆகி ஒரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா வந்து ஒரு பதவியும் இல்லையே அப்படின்ற ஒரு குமுறல் இருக்கு. தயாநிதி மாறன் எல்லாம் வந்து இன்னும் வந்து வெயிட் பண்ணிருக்காரு. ராசா, டிஆர் பாலு எல்லாருமே வந்து கண்டினியூஸா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வந்து பதவின்றது ஒண்ணுமே இல்லையே. பதவி கண்டிப்பா இந்த 40 தொகுதியில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் மத்திய அரசால் விரைவில் பழிவாங்கப்படுவார்கள். நீங்க எழுதிக்கோங்க. சில தொகுதிகள் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும், அது மாற்றே இல்லை. இந்திய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி 400 தொகுதிக்கு மேல் பெறும் என்று அனைவருமே பேசப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய கூட்டணி கட்சியினால் 291 இடங்கள் மட்டுமே பாரதிய ஜனதா வெற்றி பெற முடிந்தது. இதை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி மீது மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி செய்த அரசியல் விளையாட்டு, அரசியல் பழிவாங்கல் நோக்கத்தோட செயல்பட்ட செயல் ஆகியதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்க முடியும். அதே போல கடந்த 2 முறையும் பாரதிய ஜனதா மெஜாரிட்டியாக பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்துக்கு சென்று தங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் நிறைவேற்றம் செய்தார்கள். ஆனால் இந்த 2024 18வது மக்களவை தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு தன்னிச்சையாக செயல்பட முடியாது. என்றால் ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, மறுபக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் கடிவாளம் போட்டு விடுவார்கள். அப்ப 5 வருஷம் வந்து பத்திரமா வந்து இந்த கட்சியை வந்து இந்த ஆட்சியை வந்து 5 வருஷம் எடுத்துட்டு போயிட முடியும்னு பாக்குறீங்களா? இல்லாட்டா சந்திரபாபு நாயுடு 5 வருஷம் கொண்டு போயிடலாம். அதை கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ் பண்ணணும். நான் ஒரு முடிவு எடுத்தேன்டா, நான் மட்டும்தான் முடிவு எடுக்கணும், உங்கள்கிட்ட கேட்காம நான் தனிச்சை செயல்பட முடியாது. எந்த கூட்டணியில வந்து நீங்க இருக்கீங்க, கேபினட் அமைச்சர் இருக்காங்க, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அப்ப நான் எல்லாத்தையும் கலந்து பேசிதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இந்தியா கூட்டணி என்ன நினைக்கிறாங்க, இதை எப்படா இந்த பானை உடையும், எப்படா சோறு கீழே விழும், நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில இருந்து போன 40
பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர் கனவில் மிதக்கின்றார்கள். ராகுல் காந்தி பிரதமரா வரணும், நம்ம வந்து துணை பிரதமரா வரணும்னு சொல்லி டிஆர் பாலு போன்ற அமைச்சர்களுக்கெல்லாம் பாராளுமன்றம் ஒரு கனவு இருக்கு. துணை பிரதமர் ஆக வேண்டும், ஒரு பெரிய அமைச்சர் ஆக வேண்டும். ராஜாவுக்குலாம் பிஎஸ்என்எல்ல இன்னொரு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஊழல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு இருக்கு. அந்த கனவையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து சரிக்கு சமமாக அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் நடத்த வேண்டும். எல்லாருக்கும் வந்து அவங்க இவ்வளவு நாள் பண்ண அரசியலை விட்டுட்டு இப்ப வந்து ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? இது வரைக்கும் பாஜக வந்து தன்னிச்சையா இருந்தாங்க, அந்த தன்னிச்சையா இனிமேல் செயல்படக்கூடாது, மக்களோட எண்ணத்தை பிரதிபலிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்கப்படணும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சந்திரபாபு நாயுடு பிரதமரை பார்க்க சென்றிருக்கின்றார். சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதே சந்திரபாபு நாயுடு தான் பாரத பிரதமர் அரியணையில் அமர்வதற்கு அவர் அருகில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் அருகில் சீட்டு. நீங்க எப்படிதான் சந்திரபாபு நாயுடு இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதாவது எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? ஆமா, நீங்க அவர் வந்து சபாநாயகர் பதவி இருக்கிறார். முக்கியமான இலக்கா அமைச்சர் பதவி எல்லாம் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதாவோட நிலைப்பாடு என்னன்னா, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுக்க முடியாது, நமக்கு தேவைப்படுறத எடுத்துக்கிட்டு சில பொறுப்புகள்ல முக்கியமா கொடுப்போம் அப்படின்னு நிலைப்பாட்டுல இருக்காங்க. நிதிஷ்குமார் ஒரு கொஸ்டின் வச்சிருக்காரு. அக்னிபாத் இந்திய ராணுவ பாதுகாப்பு படையில் அக்னிபாத்துல வந்து சில தளர்வுகள் செய்யணும். நீங்க வந்து ஆர்மிக்கு முன்னாடி எப்படி வேலைக்கு அலர்த்தீங்க அந்த மாதிரி எடுங்க, அக்னிபாத்துல சில மாற்றங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் என்னன்னா, நாடு முழுவதும் வெற்றிகரமாக பாரத பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட தேசிய ஊட்டச்சத்து திட்டம் போஷான் அபியான் திட்டம் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த திட்டத்தை கடந்த தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. வேற திட்டங்கள், மாநில திட்டங்கள் கொண்டு வரவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் போஷான் அபியான் திட்டத்துக்கு எதிராக ஊட்டச்சத்தை உறுதி செய் என்று முதலமைச்சரின் சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தார். இதனால் பாதிக்கப்படுபவர்கள் எங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், போஷான் அபியான் திட்ட தொழிலாளர்கள். தமிழ்நாட்டில் மொத்தம் 434 வட்டாரங்கள் இருக்கிறது. இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் வேலை பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் பெற வேண்டும். மத்திய அரசு திட்டத்தை எல்லாம் கிராமங்கள் முழுவதும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் மத்திய அரசு திட்டத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும், இல்ல மத்திய அரசு நேரடியாக மத்திய அரசு பணியாளர்களாக அவர்களை அறிவிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த தொழிலாளர்கள் சார்பிலும் ஒரு தொழிலாளர் என்ற முறையிலும் கேட்டுக்கொள்கின்றேன். மத்திய அரசு திட்டங்களை மக்கள் மத்தியில் செயல்படுத்த வேண்டும் என்றால் உங்களுக்காண்டி வேலை பார்க்க லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை நிரந்தரப்படுத்த வேண்டும். இது ஒண்ணு. அதுபோல மத்திய அரசு திட்டத்தை கிராமங்களை சரியா செயல்படுகிறதா என்று அதிகாரிகள் முறையாக கண்காணிக்க வேண்டும். நீங்க வந்து கிராம பஞ்சாயத்து எடுத்துக்கோங்க. கிராம பஞ்சாயத்து முழுக்க முழுக்க மத்திய அரசு ஃபண்டு தான். ஜல் ஜீவன் அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இவங்க வந்து ஜல் ஜீவனுக்கு போட்டியா ஒரு திட்டம் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காரு. நீங்க என்ன கொண்டு வந்தாலும் உங்களுக்கு போட்டியா ஒரு திட்டம் வந்துடும். நீங்க ஸ்மார்ட் கார்டு கொடுக்கீங்கன்னா நாங்க ஸ்மார்ட் கார்டு கொடுப்போம், நீங்க ஆதார் கார்டு கொடுக்கீங்கன்னா அதுக்கு நாங்க ஒரு ஆதார் கொடுப்போம். இது என்ன விளையாட்டு? அதனால நீங்க அதெல்லாம் ஈக்குவல் பண்ணணும், அதெல்லாம் களை எடுக்கணும்டா. உங்களுக்காண்டி நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும். மக்கள் வந்து அந்த நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கொண்டு வரும் பொழுது பாரத பிரதமர் அவர்கள் மீது மேலும் ஒரு அபிப்பிராயம் உருவாகும். கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர் முதலில் மதிக்க வேண்டும். இவன் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு போயிடக்கூடாது. சந்திரபாபு நாயுடு அவர்களை இவர் முதல் அவர் ஒரு மரியாதைக்கு அவர் அதெல்லாம் மறந்துட்டு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா நீங்க வரணும் அப்படிங்கறத அவர் நினைக்கிறார். ஸ்டாலின் அவர் போய் கூப்பிடுறாரு, சந்திரபாபு நாயுடு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. நம்ம ஊரு டிவியில செய்தி போடுறான். சந்திரபாபு நாயுடு அவர்களை
நம்மூர் நாயுடு காரு அழைத்தார், ஏர்போர்ட்டில் சந்தித்தார், அவர் இந்திய கூட்டணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறாருங்கிறான். வாட்ஸ்அப்ல இப்பதான் ஒரு வீடியோ பார்த்தேன். சந்திரபாபு நாயுடு வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போறதா அந்த மாநில மக்கள் விரும்புவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு. ஜெகன்மோகன் ரெட்டி பேட்டி கொடுக்கிறார். அவர் இருக்கும்போது மட்டும் ஆந்திராவில் வன்முறை வரவில்லை, சந்திரபாபு நாயுடு செய்தியுடன் தெலுங்கு தேச கட்சியினர் வன்முறையை தூண்டுகிறார்கள் என்று அவர் பேசுறாரு. இப்படி திருமாவளவன் அவர்களும் தமிழ்நாட்டில் மட்டும் நான் சாதியை ஒழிப்பேன், கலப்பு திருமணம் செய்வேன், தமிழ் தேசியம் பேசுவேன், இங்கு மட்டும் ஆதிக்க ஜாதி வரக்கூடாது நினைக்கக்கூடியவர் டெல்லியில் இருந்து கொண்டு சந்திரபாபு நாயுடு இந்தியா கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்லி அவரும் அரைக்கோள் வருகிறார். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நீங்க பண்ணக்கூடிய அரசியல் இங்க இருக்கிறவங்கலாம் கேனப்பைய அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் சரியான ஒரு இது, நீங்க இந்த தேர்தல் வென்றால் வெற்றி பெற்றிருக்கலாம், ஜெயித்திருக்கலாம். ஆனால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த மக்கள் போட்டுவார்கள். அதற்கு பாரதிய ஜனதா, ஓபிஎஸ் அவர்கள், அதுபோல பல்வேறு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் நல்ல ஒரு முடிவையும் நல்ல ஒரு நிலைப்பாட்டையும் தொலைநோக்கான ஒரு பார்வையும் எடுத்தால் மட்டுமே நீங்கள் தமிழகத்தையும் இந்தியாவையும் சிறந்த முறையில் வழிநடத்த முடியும் என்பது என்னுடைய கருத்து. நிச்சயமா. ஃபைனல் ரொம்ப நல்லா பேசுனீங்க. லாஸ்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து சென்ட்ரல்ல எப்படி இருக்கு, ஸ்டேட்ல எப்படி இருக்கு, எப்படி ஒரு ஒரு கோயலேஷன் வரணும், எப்படி ஒன்னுத்துக்கு ஒண்ணு வந்து இப்படி இருந்து வேலை பண்ணணும், ஒன்னா இருந்து வேலை பண்ணணும் அப்படின்றத நல்லா சொன்னீங்க. அந்த மாதிரி இப்ப வேலை பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து அங்க வந்து பிஜேபி ஆட்சி, இங்க வந்து பிஜேபி வேணான்ற ஒரு ஆட்சி. ஸோ எப்படி நடக்க போகுதுன்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் கடைசியா ஏதாவது வேற விரும்ப சொல்றீங்களா? இந்த 5 வருஷம் நீடிச்சு நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, 5 ஆண்டு வந்து பாரதிய ஜனதா வந்து கொண்டு மோடி சவால் விட்டுருக்காருல, நான் 5 ஆண்டு கூட்டணி ஆட்சியை இந்தியாவில் நடத்தி காமிப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காரு. இது வரைக்கும் தன்னிச்சையா அமித்ஷா வந்து செயல்பட்டு இருந்தாரு. அமித்ஷாவோட டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, மோடியே டைம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க செய்த பலவித தவறுகளை இன்னைக்கு அவங்க நினைச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருந்தாலும் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? சார், இப்ப 291 தொகுதி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. கூடுதலா 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்போ எண்ணிக்கை வந்து 301 ஆயிருச்சு. இன்னும் மேலும் சில கட்சியினர்கள் வந்து பிரதமர் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக நம்ம தினந்தோறும் செய்திகளிலும் பேப்பர்களிலும் பார்க்கின்றோம். நாளை வந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரும். எப்படி என்றால் யாரெல்லாம் முக்கிய இலாக்கா அமைச்சர்களாக, கேபினட் அந்தஸ்து பொறுப்பு அமைச்சர்களாக வர இருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த பொறுப்புகள் வழங்கப்படுகிறது, குறிப்பாக கேரளாவில் வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படுகிறது அப்படின்றலாம் பார்க்கப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சரத்குமார், ரஜினிகாந்த் அவங்க 4 பேரையும் பிரதமர் அவர்கள் பதவியேற்பு விழாவுக்கு கூட்டுறதா சொல்றாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சா நின்று அதிக வாக்கு வங்கி அளவுல ஒரு தோல்வி இருந்தாலும் அதிக அளவுல ஓட்டு வாங்கியிருக்கிறதுனால ஒருவேளை அவருக்கு ஏதாவது பிரதமர் ஒரு கருணை அடிப்படையில ஏதாவது ஒரு மாநிலத்துல நியமன எம்பி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கவர்னர் பதவி கிடைக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் எதிர்பார்க்கிறதாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகிறது. நியமன எம்பியோ இல்லையோ ஒரு ஆளுநர் பதவியோ ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. பிரதமர் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்து நம்முடைய தேசம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், இந்தியாவில் வறுமையை ஒழித்து அனைவருக்கும் சுதந்திரமாக செயல்பட ஒரு தொழில் புரட்சியவும் விவசாயத்தில் புரட்சியும், படித்த இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளையும், கிராமப்புற தொழில்கள் முன்னேற சுய உதவிக்குழுக்களுக்கு மானியத்தின் அடிப்படையில் நிதி உதவிகளையும், விவசாய மக்களுக்கு வங்கி கடன் தள்ளுபடியவும் வழங்கினால் மேலும் அவர் மீது ஒரு அபிப்பிராயம் உருவாகும். மக்கள் நிலையான ஒரு ஆட்சியை
தொடர்ந்து பிரதமரை இந்தியாவில் நரேந்திர மோடி இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதனை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களை நேசிக்க வேண்டும். மக்களுக்கான திட்டத்தை கொண்டு வந்தால் அவர்களுக்கு நிலையான ஆட்சி கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிச்சயமா என்பது என்னுடைய கருத்து. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிச்சயமா 5 வருட ஆட்சி வந்து நிலையான ஆட்சியா இருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்க சொன்ன மாதிரி அது வந்து கூட்டாட்சி தத்துவத்தை முன்னிறுத்தி தன்னிச்சையா செயல்படாம மக்களுக்காக செயல்பட்டா நிச்சயமா இந்த 5 வருடம் வந்து சுமூகமா போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இந்த உரையாடலை நம்ம நிறைவு செய்யலாம். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா. சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.